தைரியமான ஒரு பொண்ணா காவேரியை பார்த்துட்டு, இப்ப எப்ப பார்த்தாலும் மூக்க சிந்தி அழுதுகிட்டே இருக்கிறதும், இந்த பக்கம் வந்து ராகினி வந்து அப்படியே ஓவர் பேச்சு, திமிரு பேச்செல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கடுப்பா இருக்கு. இப்ப தான் ஒரு ரொமான்ஸ நடந்து முடிச்சீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா காமிப்பீங்கன்னு பார்த்தா, கண்ண கசக்கிட்டு இருக்க காவேரி, மிரட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ரோமோல வேற என்னன்னா, இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறத நீயே மனசுல இருந்து சொல்லிடு அப்படின்னா, அவங்க சொல்லவும் மாட்றாங்க. இந்த பாரு எது நடந்தாலும் அவனை விட்டு போமாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொன்னதுக்கு பிறகு இவர் யோசிச்சு பார்த்து அந்த பாரிஸ் கார்னர் போயிட்டு வந்தாலும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த விஷயம் ராகினியோட அந்த ஆசிரமத்துக்கு போகிறேன்னு சொன்னதான் அங்கே தான் ஏதோ நடந்திருக்குன்னு இவர் போய் இவர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆனாலும் அது நம்மளுடைய முன்னாள் ஒரு காதல் வெண்ணிலாங்கிறது நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போன ஒரு விஷயம். இதை பற்றி யோசிக்க வேணால் செய்யலாமே தவிர அது தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் மிரட்டினியா அப்படின்னு ராகினியை பார்த்து இந்த பேர் என் பொண்டாட்டி என்றைக்கு வெண்ணிலா தான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு போர்ஷனை முடிச்சிடலாம். இதை வச்சு இழுத்து இதில் திருப்பங்கள் இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது, இன்னும் மீனா சரி இவங்க காவேரி அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு கொண்டு வந்தால் கடுப்பாக தான் இருக்கும்.